வணக்கம் மக்களே, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில், அதாவது அறுபடை வீடில் 2ஆம் வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கிற கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் சூரசம்ஹாரரை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 6 நாள் கடும் விரதம் இருந்து தன்னோட தாயான பார்வதி அம்பாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வேலை அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த வேல் வாங்குறதுக்கு உள்ள ஒரு இதுதான், அதுக்காண்டி இருக்கக்கூடிய முறையான ஒரு விரதம் தான் கந்த சஷ்டி விரதம். அந்த விரதத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிச்சு இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள், அடுத்து போகக்கூடிய பாதைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி முருகரை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது இந்த உலகத்தில் நிறைய அம்மன் கோயில் விரதங்கள்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட விரதங்களில் பார்த்திங்கன்னா இந்த கந்த சஷ்டி விரதங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விரதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 6 நாள் விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருந்து ஒருத்தங்க சம்ஹாரம் வரைக்கும் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்து நடக்க வர நல்ல விஷயங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் தடுக்க முடியாது. அந்த கண் திருஷ்டி, செய்வினை கோளாறு இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எதாலையுமே அவங்கள தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, வீரவேல் முருகர் அரோகரான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதாவது முதல்ல அந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். இது அறுபடை வீடில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் தான் இருக்குது. இந்த திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா இது எப்படி ரொம்ப ஃபேமஸான கோயில்னு கேட்டிங்கன்னா, கடலோர பகுதியில் இருக்கிற ஒரே கோவில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சுனாமி வந்ததாக இருக்கட்டும், சுனாமியை வென்ற சுப்பிரமணியன் சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேரே இருக்குது. தீராத நோயை தீர்த்து வைக்கிற பன்னீரிலை விபூதி கிடைக்கின்ற ஒரே ஒரு கோவில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்த ஒரு இளம் பெண் வாய் பேச முடியாமல் வந்திருந்தாங்க. அப்போ இந்த பன்னீரிலை விபூதியை சாப்பிட்டுட்டு 2 மாதங்கள் கழித்து அவங்க இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த அர்ச்சகர் என்று சொன்னது, அவங்க என் வாய் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தமான, அதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த இது இந்த பன்னீரிலை விபூதி. நீங்கள் திருச்செந்தூர் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யார்ட்டையாச்சும் கேட்டு வாங்கிருங்க. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சுனாமியை வென்ற சுப்பிரமணியர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த சம்ஹாரம் நடக்கும். நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹார மூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி ஒன்று உண்டு. அங்கே போனவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற மயிலுக்கு காது இருக்கும். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடக்கிற இந்த ஒரு சூரசம்ஹாரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம விரதம் இருக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அது பெண்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களோட உடல் அமைப்புகள் வேறு, அவங்களோட உடலுக்கு சொல்லலாம் நம்ம லேடிஸுங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம அந்த இதில் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறேன். முதல்ல காலையில் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ரொம்ப முடியாதவங்க, எனக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு பாலும் பழமும் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா மற்றவங்க காலையில் சாப்பிடக்கூடாது. மதியம் பச்சரிசி சாதம் மட்டும் தான் சாப்பிடணும். அதுக்கு தொட்டுக்க குழம்பு, கூட்டு இது எதுவுமே வைக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மதியம் பச்சரிசி சாதம் மட்டும் தான் சாப்பிடணும். அப்புறம் மதியம் ஒரு துவையல் மட்டும் தான் வச்சு சாப்பிட்ணும். அந்த துவையலில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு இருக்கவே கூடாது. வெங்காயம், பூண்டு இல்லாமல் ஒரு துவையல் எப்படிப்பா வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இதை தான் கடைபிடிச்சிருக்காங்க. இந்த சம்ஹார விரதத்துக்கு நம்ம இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் குறையணும், முருகரை நம்ம நம்பி வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள விதிமுறைகளை நம்ம ஏற்று தான் ஆகணும். சரிங்களா? அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் இப்படிலாம் இருந்தது கிடையாது, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னுங்களாம். ஆனால் இதுதான் உண்மை. இது நான் சொல்லலை. அங்கே இருக்கிற பட்டர்மார், போத்திமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையும், ஐயமார்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அர்ச்சகர்கள்ட்டெல்லாம் விசாரித்து தான் நான் அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மதியம் வைக்கக்கூடிய துவையலில் தேங்காய் இருக்கலாம், வத்தல் இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? வெங்காயம், பூண்டு இருக்கவே கூடாது, அறவே சேர்க்கக்கூடாது. இந்த 6 நாள், அதாவது 7 நாள் சொல்லுவாங்க. திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் முடிஞ்சு அந்த தலையை எடுத்த பிறகு விரதத்தை நிறைய பேர் கலைச்சிருவாங்க. முடியாதவங்க கலைச்சா பரவாயில்ல, எல்லாருமே கலைக்காதீங்க. அது ஒரு சின்ன வேண்டுகோள். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா இப்போ மாலை போட்டவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரு பச்சை துண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போ அம்மன் கோயில்னால் சிகப்பு துண்டு போடுவோம். இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்க்குற பார்வைகள் தான். நான் அப்போதே சொன்னது இல்லையா, அந்த கண் திருஷ்டின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு மாலை போட்டு நம்ம ஒரு துண்டு எதுக்காண்டி போடுறோன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க இப்போ நம்மளை தப்பாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இதெல்லாம் போட சொல்கிறது, வேறு எதுக்காண்டியும் கிடையாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது போக பார்த்திங்கன்னா இந்த துவையல் நம்ம இப்படி தான் வைக்கணும். வெங்காயம், பூண்டு 2ம் அறவே சேர்க்கக்கூடாது.
இது சேர்க்காம நம்ம சாப்பிடணும். நைட்டும் வேணாம், முடிஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம 6 நாளும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இப்போ வந்து சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து அவங்களோட நாட்குறிப்புகளை வந்து கரெக்டாக பார்த்து வச்சு நீங்கள் மாலை போடுங்க. அதாவது என்னால் மாலை போட முடியலை அப்படின்னா, அந்த சம்ஹாரம் நடக்கிற அந்த கடைசி ஒரு நாள் மட்டும் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் திருக்கல்யாணம் வரைக்கும் கூட விரதம் இருக்கலாம், சரிங்களா? அதாவது சில பேர் வந்து இப்போ மாலை போட்டுருவாங்க, சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி மாலை போட்டுருவாங்க. மாலை போட பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தலைக்கு குளிக்க வேண்டிய நிலைமைகள் வரும். அது எல்லா பெண்களுக்கும் இயற்கையாகவே வரக்கூடியதான். ஆனால் இது வந்து நம்ம முருகருக்கு பண்ணுறதுனால, அதாவது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மாலையை கழட்டிடுங்க. மாலையை போட்டுட்டு இல்லை நான் கடலில் குளிச்சுட்டு அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. நம்ம மனசில் தோன்றதை நம்ம என்றைக்கும் சாமிக்கிட்ட இந்த ஆன்மீகம் பக்கம் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து வேறு மாதிரி விளைவுகளை கொண்டு வரும். அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சகோதரியாக இருக்கட்டும், என்னோடய தாயாக இருக்கட்டும், என்னோடய தங்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு போட்டிருக்க மாலையை கழட்டி வச்சுருங்க. நீங்கள் மாலை போட்டு விரதம் இருந்தால் தான் விரதம்னு கிடையாது, ஓகேங்களா? அதாவது நீங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்த பிறகு அந்த 5 நாள் இல்லை 3 நாள் தலை குளிப்போம் இல்லையா, எண்ணெய் வச்சு குளிப்போம் இல்லையா, அது முடிஞ்ச பிறகு உங்களால் ஒரு நாள் விரதம் இருக்க முடிஞ்சாலும் நீங்கள் விரதத்தை இருக்கலாம். அந்த விரதமே போதுமானது. தயவு செஞ்சு மாலையை மட்டும் கழட்டாமல் இருந்துடாதீங்க. இப்போது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு முதல் நாள், அதாவது சஷ்டியோட முதல் நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 100 தரிசன டிக்கெட் இருக்குது இல்லையா? நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருப்பீங்க. அதில் வந்து பொது தரிசனம் இருக்கும், மூத்த குடிமக்கள் தரிசனம் இருக்கும், அப்புறம் ₹100 விரைவு தரிசன டிக்கெட்னு இருக்கும் இல்லையா? அந்த ₹100 விரைவு தரிசன டிக்கெட்டை இலவசமாக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து யாருக்குமே டிக்கெட் கிடையாது, டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்டு. எல்லாருமே ஃப்ரீயாக தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. இது வந்து 6 நாள் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. நாளைக்கு இப்போ 2வது நாள் போனால் தான் எனக்கு தெரியும், சரிங்களா? இந்த சூரசம்ஹாரம் நடக்கிற வரைக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகர் எங்கே இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தாலும் பூஜை பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி அவரை மட்டுமே நினச்சிட்டு இருந்தோன்னா, இந்த வருஷம், அதாவது அடுத்த சஷ்டி வரதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை ஒரு படி உயர்வு இருக்குன்னு சொல்லலாம், இல்லை 100 படி உயர்வு இருக்குன்னு சொல்லலாம். அது நம்ம இருக்கிற விரதத்தை பொறுத்து மட்டுமே உள்ளது. ஸோ அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா, நம்ம முருகரை நினச்சிட்டு இந்த வருஷம் விரதத்தை இருப்போம். நானும் மாலை போட்டுட்டேன். இது வந்து நான் முன்னாடியே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். என்ன ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அது போக நான் மாலை போட்டு இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம சேனலில் சரியாக வீடியோ வரல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் தான் நான் இப்போ சொல்கிறேன். நான் இன்றைக்கி முதல் நாள் நான் மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இன்னும் மாலை போடலன்னா சீக்கிரம் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்க ஆரம்பிங்க. முக்கிய குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது விரதம் பார்த்திங்கன்னா, காலைல முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்க சாப்பிட வேண்டாம். மதியம் வந்து பச்சரி சாதம் மட்டும் தான் சாப்பிடணும். அண்ட் அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா துவையல் தான். அதுக்கு வந்து மிளகா, அதாவது அந்த வரமிளகா மட்டும் தான் எடுத்துக்கணும். வெங்காயம் பூண்டு எடுக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நைட்டு வந்து பால் பழம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை முடியாதவங்க வயசானவங்க டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். திருச்செந்தூரில் வந்து இந்த 6 நாள் தங்கி விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க. சில பேர் ஹோட்டலில் காவிரி ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரத சாப்பாடுன்னு சொல்லி தனியாகவே விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே கூட நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு அந்த வழி கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னா கோவில் அன்னதானத்தில் போய் சாப்பிடுங்க. ஏன்னா எந்த ஒரு விரதம் வந்தாலும் கோவில் சாப்பாடுங்கிறதுனால அது எதுவுமே பண்ணாது நமக்கு. அது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? அதில் இது சேர்ப்பாங்களா அது சேர்ப்பாங்களான்னு கிடையாது. நான் சொல்கிறது முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்காண்டி மட்டும்தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்ம அவ்வளோத்துக்குள்ளே யோசிக்க வேண்டியதெல்லாம். ஏன்னா அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களால பசி தாங்கி இத்தனை வருஷம் இருப்பாங்களான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் இதை மாற்றணும், நான் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சஷ்டிக்கு நம்ம திருச்செந்தூர் கோயிலில் ஏகப்பட்ட ஏற்பாடுகள் வந்து செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கூடாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அழகாக தங்கலாம். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் இதில் தங்கிக்கலாம். பட் ஆனால் மழை பெஞ்சா தண்ணி நீங்கள் நிற்கிற அந்த இது கீழேனாலும் கீழே தான் ஓடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல டென்ட்டு போட்டிருக்காங்க தங்குறதுக்கு. ஏன்னா இங்கே தான் பக்தர்கள்லாம் வந்து படுத்திருப்பாங்க. சஷ்டி அப்போலாம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த 3 நாள் கூட்டம் ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த கூட்டத்தில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன் நீங்கள் ஒரு குடையோ இல்லை ஒரு தார்பாயோ எது வச்சுருந்தாலும் கொஞ்சம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அப்போ தான் நம்மளால் கோயிலில் வந்து நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். ஆனால் மழை பெஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து சேஃப்டி லாக்கர் வச்சுருக்காங்க. அதாவது பேக்குக்கெல்லாம் சேஃப்டி லாக்கர் வச்சுருக்காங்க. செப்பலுக்கு தனி இது இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஸோ அதாவது எங்கெங்கே இருக்குது, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இடத்த பிடிச்சி தங்குறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அண்ட் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த
பூஜை ஒன்று நடக்கும். அதாவது சாயங்காலம் வந்து அபிஷேகம் முடிஞ்சு ஒன்று நடக்கும். அந்த அபிஷேகம் முடிஞ்சு, தீபாராதனை முடிஞ்சு, அலங்காரம் முடிஞ்சு பண்ணுறதுல வந்து இந்த திருச்செந்தூர் கோயிலையும் பழனி கோயிலையும் மட்டும் ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 இதில் மட்டும்தான் விபூதி அலங்காரம்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அது உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. நீங்கள் நார்மலாக நான் பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துருங்க. திருச்செந்தூர் முருகர் நம்ம லைஃப்பை வந்து கண்டிப்பாக மாற்றி கொடுப்பார். இதில் எந்தவித இதுவும் இல்லை. இந்த வருஷம் சஷ்டி விரதம் நம்ம சூப்பராக விரதத்தை இருந்து முருகரோட சேர்ந்து நம்மளும் விரதம் இருக்கும். நன்றி. வேறு எதுவும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். பாய்.